நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள். இங்கே கர்த்தர் தம்முடைய வீடு என்று சொல்கிறார். அந்த வீட்டை சிலர் கள்ளர் குகை ஆக்குகிறார். அந்த கிரியைகளை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். அங்கே காசுக்காரர்களுடைய பலகையிலே காசுகள் இருக்கிறது, புறா விற்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கர்த்தர் செல்லும் பொழுது அங்கே அவர்கள் மீது அவர் கோபம் நிறைந்தவராக இந்த வார்த்தையை அங்கே கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் தன்னுடைய வீடு என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய வீடு, அது அவர் வாசம் செய்யும் ஸ்தலம். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் எருசலேம் தேவாலயத்திலே வாசம் பண்ணினார். ஏனென்றால் அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அங்கே பிரமாணங்கள் வைக்கப்பட்டிருந்தது. நியாய பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு பிரமாணங்களும் அதில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் எழுதி கொடுத்த கற்பலகை அங்கே இருந்தது. ஆரோனுக்கு சாட்சி கொடுத்தாரே அந்த துளிர்த்த கோல் அங்கே இருந்தது. இவைகளெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாக சாட்சியிடப்பட்டது. அது எருசலேம் தேவாலயமாக சாட்சியிடப்பட்டது. அப்படி எருசலேம் தேவாலயத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்தலம் கர்த்தர் தங்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் என்று சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் எங்கே உடன்படிக்கை இருக்கிறதோ, எங்கே கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிறதோ அங்கே அவர் இருக்கிறார். எங்கே கர்த்தருடைய பிரமாணம் சாட்சியிடப்படுகிறதோ அங்கே அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரமாணமே வார்த்தை. அது ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றவனை நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்வதற்காக கொடுக்கப்படும் பிரமாணம். இந்த பிரமாணமானது ஆத்மாவை பெற்றிருந்த இஸ்ரவேலர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கட்டளையிட்ட பிரமாணமாகும். இந்த பிரமாணம் இருந்த அந்த ஸ்தலமானது அவருடைய வீடு என்று சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் அங்கே கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம். அவர் வாசம் செய்யக்கூடிய அந்த ஸ்தலம் அவருடைய வீடு என்று சாட்சியிடப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். அங்கே புதிய ஏற்பாடு வரும் பொழுது அங்கே சபை என்ற ஒரு புதிய பிரமாணம் வருகிறது. அங்கே ஜெப வீடு என்று சாட்சி கொடுத்தாரே, கர்த்தருடைய வீடு என்று சாட்சி கொடுத்தாரே, அந்த வீடு ஐக்கியமாக வருகிறது. சபை என்பது ஒரு ஐக்கியம், ஒரு குழு. இங்கே சபைக்குள்ளாக வருகிறார். இந்த சபைக்குள்ளாக வந்து வார்த்தையை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் கட்டளையிடுகிற இடம் அவருடைய வீடு. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் தேவாலயத்திலே கொடுக்கப்பட்டது. எனவே அது அவருடைய வீடாக காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபை பிரமாணம் எங்கே இருக்கிறதோ அது அவருடைய ஸ்தலம். அந்த ஸ்தலம் அவருடைய வீடாக காட்சியிடப்படுகிறது. அந்த வீடு சபையாகும். எந்த சபை கர்த்தருடைய மன்றைக்குரிய பிரமாணத்தை சாட்சி கொடுத்ததோ அந்த பிரமாணத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையானது, அந்த ஐக்கியமானது, அந்த கூடுகையானது அங்கே கர்த்தருடைய வீடு என்று சாட்சியிடப்படுகிறது. இங்கே கடைசி ஏற்பாட்டிலே வார்த்தை தங்கக்கூடிய சரீரம் அவருடைய வீடு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்கே தங்கி இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ளாக இறங்கி கிரியை செய்கிறதோ அவர்கள் அவருடைய ஆலயமாக, அவர்கள் அவருடைய வீடாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தருடைய வீடு சிலரால் கள்ளர் குகையாக்கப்படுகிறது. அவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளாக இருந்து விற்கிறவர்களும் கொள்கிறவர்களுமாக காணப்பட்டார்கள். விற்கிறவர்களும் கொள்கிறவர்களுமாக காணப்பட்ட அந்த இடத்திலே பிரமாணத்துக்கு மாறான ஒரு கிரியை அங்கே செயல்படுத்தப்படுகிறபடியினால், அங்கே அது கட்டளையிடப்படாத ஒன்றை அந்த இடத்திலே புகுத்தப்படுகிறபடியினால் அது கள்ளர் குகை ஆயிற்று என்று சாட்சி கொடுக்கிறார். யார் கள்ளன், யார் திருடன், யார் இந்த கொள்ளையன்? இங்கே கர்த்தர் அந்த கொள்ளையனை குறித்து, அந்த கள்ளனை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 1வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளன். வாசல் வழியாக அல்லாதபடிக்கு வேறு வழியாக வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே யார் கள்ளன், யார் கொள்ளைக்காரன்? வேறு வழியாய் பிரவேசிப்பவன். கர்த்தர் எதை கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது அல்லாதபடிக்கு வேறொரு காரியத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவன். சபை காலத்திலே சபை பிரமாணம் கர்த்தர் கட்டளையிட்ட பிரமாணம். கர்த்தர் கட்டளையிட்ட அந்த சபை பிரமாணத்துக்கு மாறான வேறொரு பிரமாணத்தை உள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த சபை கர்த்தருடைய சபைக்குள்ளாக காணப்படக்கூடிய ஜனங்களை, ஆடுகளை கொள்ளையிடக்கூடிய வேறு வழியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சபை பிரமாணத்தை சாட்சி கொடுத்தார். சபை பிரமாணம் சபை தூதர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்டது. அப்படி சபை தூதர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த பிரமாணம் இருக்கக்கூடிய ஸ்தலம் கர்த்தருடைய வீடாக சாட்சியிடப்பட்டது. அப்படி கர்த்தருடைய வீடாக சாட்சியிடப்பட்ட அந்த சபைக்குள்ளாக வேறு
வேறொரு பிரமாணத்தை கர்த்தத்துவத்தின் மூலமாக கர்த்தர் கட்டளையிடாத, கர்த்தத்துவ தூதர்கள் மூலமாக கர்த்தர் கட்டளையிடாத வேறொரு பிரமாணத்தை உள்ளே கொண்டு வருகிறவன் அவன் வேறு வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவனாகிறான். ஏனென்றால் நானே ஆடுகளுக்கு வாசல் என்றவர் கட்டளையிடுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார். அவர் எப்படி அந்த வாசலை அங்கே அந்த சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார்? அந்த சபைக்குள்ளாக அந்த வாசல் அவர் வலதுகரத்தில் இருந்து புறப்படக்கூடிய நட்சத்திரங்கள் மூலமாக அனுப்பப்பட்டது, சபை தூதர்கள் மூலமாக அனுப்பப்பட்டது. அந்த வாசல் அவருடைய பிரமாணம். நியாய பிரமாணத்துக்குள்ளாக கடந்து வந்த ஜனங்கள் அங்கே இஸ்ரவேலர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாசல் கொடுக்கப்பட்டது, அது நியாய பிரமாண வாசல். அந்த நியாய பிரமாணமானது கர்த்தருடைய ஆலயமாக காணப்பட்ட எருசலேம் தேவாலயத்திலே காணப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது சபைக்குள்ளாக சாட்சி சபைக்குள்ளாக அந்த வாசல் வருகிறது. சபைக்குள்ளாக அந்த வாசல் என்று சாட்சியிடப்படக்கூடிய அந்த பிரமாணத்தை கொண்டு வருகிறவர்கள் சபை தூதர்கள். சபை தூதர்கள் மூலமாக கட்டளையிடப்பட்ட அந்த பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். அப்படி அல்லாதபடிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாசலை உருவாக்கி கொடுக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவன் அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதில்லை. தூதன் மூலமாக கட்டளையிடப்பட்ட அந்த வார்த்தை மூலமாக அவன் உட்பிரவேசிக்கிறதில்லை. அவன் வேறொரு பிரமாணத்தின் மூலமாக உட்பிரவேசிக்கிறான். அவன் வேறொரு காரியத்தின் மூலமாக உள்ளே உட்பிரவேசிக்கிறார். ஏனென்றால் அவன் கள்ளன், ஏனென்றால் அவன் கொள்ளைக்காரன். அவன் எதை களவாட வருகிறார்? அங்கே ஆத்துமா என்ற நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஆவிக்குரிய சரீரத்தை கொள்ளையிட வருகிறார். அதை ஆக்கினைக்குரியதாக கொள்ளையிட வருகிறார். நியாய தீர்ப்பு நாளிலே அங்கே உட்பிரவேசித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்திலே அமரக்கூடிய கிருபையை இழந்து போக செய்கிறார். அதுவே அவனுடைய கிரியையாக காணப்படுகிறது. அவன் வேறு வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன். அவன் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்குரிய பிரமாணத்துக்குள்ளாக உள்ளே பிரவேசிக்கிறவன் அல்ல. கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் வார்த்தை கட்டளையிட்டு இருக்கிறதே அந்த பிரமாணத்துக்கு மாறான பிரமாணத்தை கொடுக்கிறவன். எது சத்தியமாக சாட்சியிடப்படுகிறதோ அதற்கு எதிரான வார்த்தையை கொடுக்கிறவன் அங்கே ஆடுகளை களவாட வருகிறவன். அவன் வாசல் வழியாக வருகிறவன் அல்ல. வாசல்கள் கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே அந்த தூதர்கள் மூலமாக, அந்த ஒலிவு மர கன்றுகள் மூலமாக, ஒலிவு மரங்கள் மூலமாக அது சாட்சியிடப்படும். அப்படி எழும்பக்கூடிய அந்த சாட்சிக்கு எதிர்வினையாக வருகிறவர்கள் அந்த வாசல் வழியாக பிரவேசியாதவர்கள். அவருடைய ஜீவனுக்குரிய அந்த வாசல் வழியாக பிரவேசியாமல் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருந்து வேறு வழியாக வந்து வேறொரு பிரமாணத்தை கட்டளையிட்டு ஆத்துமாவை கொள்ளையிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வாசல் இயேசு கிறிஸ்து. அது நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க அழைத்து செல்லக்கூடிய வாசல். அது கர்த்தர் பிரமாணமாய் கட்டளையிட்டு இருக்கிற அந்த பிரமாணத்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வாசல். அந்த வாசல் அங்கே ஒரு வழியை காண்பிக்கிறது. அந்த வழி நித்திய ஜீவனுக்கு செல்லக்கூடிய வழி. அந்த போதகம் நித்திய ஜீவனுக்கு செல்லக்கூடிய போதகம். அந்த நித்திய ஜீவனுக்கு செல்லக்கூடிய அந்த போதகத்தை மாறான ஒரு போதகமாய் ஆடுகளுக்குள்ளாக கொண்டு வந்து திணிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறார். அவன் அந்த ஆடுகளை கொள்ளையிடுகிறவனாக காணப்படுகிறான். அந்த ஆடுகள் நித்திய ஜீவன் என்ற வழிக்குள்ளாக செல்ல விடாதபடி தடை செய்கிறவனாக, அதிலிருந்து மாறான வேறொரு வழிக்குள்ளாக திசை திருப்புறவனாக காணப்படுகிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே அங்கே ஆடுகளின் மேய்ப்பன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். யார் நல்ல சமாரியன்? யார் நல்ல மேய்ப்பன்? வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ப்பன். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் கர்த்தருடைய மந்தையின் ஆடுகளை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துகிற மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுடைய கிரியைகள் எப்படியாக இருக்கும்? அவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனாக காணப்படுவான். ஆடுகளின் மேய்ப்பன் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன். அவன் கையிலே இருக்கக்கூடிய அனுகிரக கோல் அங்கே கர்த்தர் சாட்சியிட்டு அனுப்பி வைத்த மோசேக்கு கொடுக்கப்பட்டது போல அந்த மந்தையின் ஆடுகளை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட கோல். அவன் அந்த ஆடுகளை நீதியின் மார்க்கத்திலே வழிநடத்துகிறான். அந்த நீதியின் மார்க்கமானது நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய கர்த்தருடைய வாசலாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபை தூதர்கள் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க அங்கே ஜனங்களை அழைத்து செல்லக்கூடிய மேய்ப்பர்களாக கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய போதகங்களுக்குள்ளாக அவர்கள் மூலமாக சாட்சியிடப்பட்ட அந்த பிரமாணத்துக்குள்ளாக நடந்து செல்லக்கூடிய ஆடுகள் அவருடைய ஆடுகளாக சாட்சியிடப்பட்டது. அதற்கு மாறாத அந்த மந்தைக்குள்ளாக வந்து வேறொரு வாசல் வழியாய் பிரவேசிக்கக்கூடிய மேய்ப்பர்கள் அங்கே உட்பிரவேசித்து அந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆடுகளை கொள்ளையிடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி கொள்ளையிடக்கூடியவன் அங்கே அந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக சாட்சியிடப்படவில்லை. கர்த்தர் யார் தன்னுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறானோ அவனையே நல்லவன் என்று சாட்சி கொடுக்கிறார். அவனையே நல்ல மேய்ப்பன் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக மந்தையின் ஆடுகளை வழிநடத்துகிறவனே நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் கர்த்தர் எந்த வாசல்
வாசலின் வழியாக அந்த ஆடுகள் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அந்த வாசல் வழியாக வழி நடத்துகிறவன். அப்படி அல்லாதபடிக்கு மாறான வாசல் வழியாக அங்கே அந்த மந்தையின் ஆடுகளை வழி நடத்துகிறவன் கர்த்தருக்குரிய மேய்ப்பனாக காணப்பட மாட்டான். அவன் அந்த சபைக்குரிய வார்த்தைகளுக்கு மீறி நடக்கிறபடியினால் அவன் ஆடுகளை கொள்ளையிடுகிறவனாகவே காணப்படுகிறான். அவன் கொலைகாரனாகவே காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நல்ல மேய்ப்பன் அங்கே கிறிஸ்துவாக சாட்சியிடப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர் யாரை மேய்ப்பனாக நியமித்து அனுமதித்து தன்னுடைய வலதுகரத்தில் இருந்து புறப்படுகிற நட்சத்திரமாய் அங்கீகரிக்கிறாரோ அவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள், அவரால் நடிநடத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர் நேரடியாக அவர் தூதர்கள் மூலமாக அவர்களை வழி நடத்துகிறார். அந்த வாசல் அவர்கள் மூலமாக வழி நடத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, திருடன் திருடவும் அழிக்கவும் கொள்ளையிட வருகிறான் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அங்கே திருடன் ஆடுகளை திருட வருகிறான். கர்த்தரின் மந்தையின் ஆடுகளை திருட வருகிறான். அந்த மந்தையின் ஆடு ஆத்துமா கொண்டிருக்கிறவன். ஆத்துமா கொண்டிருக்கிறவன் அவருடைய ஆடுகளாக சாட்சியிடப்படுகிறார்கள். அந்த ஆடுகளை வழி நடத்துவதற்காக கர்த்தர் ஒரு மேய்ப்பனை நியமித்திருக்கிறார். அந்த மேய்ப்பனானவன் வாசல் வழியாக வருகிறவன். கர்த்தர் அன்றைக்கு சென்று கட்டளையிட்டு இருக்கிற வார்த்தையின் வழியாக வருகிறவன். அந்த பிரமாணத்தை கொண்டு வருகிறவன். அவன் மந்தையின் ஆடுகளை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிறான். ஆனால் கொள்ளையிடுகிற வருகிறவன், அந்த ஆடுகளை திருடு வருகிறவன், அந்த ஆடுகளை தனக்கென்று ஆதாயப்படுத்த வருகிறவன் அங்கே வேறு மார்க்கத்தானாக சாட்சியிடப்படுகிறான். அவன் திருடனாக சாட்சியிடப்படுகிறான். அவன் அழிக்கிறதற்காக வருகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். ஆனால் அந்த ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஜீவனை உருவாக்கி கொடுத்தவர் அவரே. அந்த ஆடுகளை மந்தையின் ஆடுகளாக வேறு பிரித்தவர் அவரே. அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக அவர்கள் பரிபூரணப்படக்கூடிய ஒரு நிலை, அந்த பிரமாணத்திலே பூரணப்படக்கூடிய ஒரு நிலை. அப்படி பூரணப்படக்கூடியவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறவர்களை கொள்ளையிடுவதற்காக திருடுவதற்காக வருகிறவன் அங்கே வேறு வழியாக வருகிறவன், வேறொரு பிரமாணத்தின் மூலமாக வருகிறவன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. திருடர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. இங்கே இந்த கள்ளன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த கள்ளன் கொண்டு வரக்கூடிய அந்த வாசலின் வழியாய் பிரவேசிக்கக்கூடியவர்கள், அந்த போதனையின் வழியிலாக நடக்கிறவர்கள், அவனுடைய பிரமாணத்தின் மூலம் தங்களுடைய மார்க்கத்தின் வழியாக நடந்து கொள்கிறவர்கள் அங்கே ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள் இல்லை. அவர்கள் அங்கே நித்திய ஜீவனுடைய சாட்சியாக விளங்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த ஆடுகள் 2 விதமாக பிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அவனுடைய காரணியானது எப்படி காணப்படுகிறது? அவன் தன்னுடைய கிரியைகளின் மூலமாக வேறொரு பிரமாணத்தை சாட்சியிடுகிறார். கர்த்தர் சாட்சியிட்டு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ற வாசல் வழியாக பிரவேசிக்க விடாதபடிக்கு வேறொரு வாசலை காட்டி அந்த வாசலின் வழியாக ஈர்க்கக்கூடிய கிரியைகளை செய்கிறார். அந்த வாசல் வழியாக ஈர்க்கக்கூடிய கிரியையே அன்று ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலே அவன் கிரியைகளை செய்தான். ஏவாளிடத்திலே வேறொரு வாசலை காட்டினான், வேறொரு பிரமாணத்தை காட்டினான். அது இச்சையின் மூலமாக அங்கே விழக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வாசல் வார்த்தை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு எதிரான கிரியைகளை செய்கிறவன் வேறொரு மார்க்கத்துக்குள்ளாக வழி நடத்துகிறவன் அங்கே நித்திய ஜீவனுக்குரிய பரிபூரணத்துக்குள்ளாக செயல்படாதபடிக்கு ஒரு ஆத்மாவை திருடுகிறவனாக காணப்படுகிறான். அது பரிபூரணமடைய பிரமாணத்தை அனுப்புகிறார். அது பரிபூரணமடைய அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தைக்கு எதிரான கிரியைகளை செய்து அந்த வழிக்குள்ளாக செல்லாதவன் அங்கே அந்த பிரமாணத்தை மீறி நடக்கிறவனாக பரிபூரணம் பெறாதவனாக சாட்சியிடப்படுகிறார். அந்த பரிபூரணத்துக்குள்ளாக வழி நடத்தவே அவர் அந்த வாசலுக்குள்ளாக மந்தை நாடுகளை வழி நடத்துகிறார். அந்த மந்தையின் நாடுகள் பரிபூரணப்பட வேண்டும், தங்களுடைய கிரியைகளிலே பரிபூரணப்பட வேண்டும். தங்களுடைய மார்க்கத்திலே செயல்படக்கூடிய அந்த கிரியைகளிலே அவர்கள் பரிபூரணப்படும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்படியான ஒரு கிரியைக்கு மாறான கிரியைகளை செய்கிறவன் திருடன் என்று சாட்சியிடப்படுகிறான். அவன் ஆத்துமாக்களை கொள்ளையிடக்கூடிய கிரியைகளை செய்கிறவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவன் கர்த்தருடைய வீட்டை அங்கே கல்லர் குகை ஆக்குகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய வீடாக சாட்சியிடப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் மூப்பர்களும் அங்கே கல்லர் குகை ஆக்கினார்கள். ஏனென்றால் அவர்களுடைய போதகம் அந்த கர்த்தர் கட்டளையிட்ட அந்த ஜீவ மார்க்கத்துக்கு மாறான, ஜீவ வழிக்கு மாறான ஒரு போதகமாக காணப்பட்டது. அங்கே அந்த தேவாலயத்தை கர்த்தர் தங்கக்கூடிய கர்த்தருடைய வீடாக காணப்பட்ட அந்த வீட்டை அவர்கள் கல்லர் குகை ஆக்கினார்கள். அதே போல கிரியை சபை காலங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த பிரமாண
பிரமாணத்தை ஏற்று நடக்காதவர்கள், அதற்கு மாறான கிரியைகளை செய்கிறவர்களாக மேய்ப்பர்கள் காணப்பட்டார்கள். அந்த மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பர்களாக சாட்சியிடப்படவில்லை. அவர்கள் கொள்ளைக்காரர்களாக காணப்பட்டார்கள், அவர்கள் கள்ளர்களாக காணப்பட்டார்கள் என்றே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே போலத்த ஒரு நிலை கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் வார்த்தைக்கு எதிரான கிரியைகளை செய்யக்கூடிய சூழலுக்குள்ளாக உருவாகும். அப்படி வார்த்தைக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் கள்ளர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவர்கள். அங்கே நல்ல மேய்ப்பர்களாக அவர்கள் சாட்சியிடப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய போதகமானது கர்த்தர் பகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரமாணமாக சாட்சியிடப்படவில்லை. அவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர் அங்கே கொள்ளைக்காரனாக இருக்கிறார். சத்தியம் கர்த்தருடைய வாசல், ஜீவனுக்குரிய வாசல், அதை பரிபூரணம் அடைய செய்யக்கூடிய கிரியைக்குரிய வாசல். அப்படி இல்லாதபடிக்கு வேறொரு மார்க்கத்துக்குள்ளாக, வேறொரு வாசலுக்குள்ளாக இழுத்து செல்லக்கூடிய கிரியைகளை செய்கிறவன் கள்ளனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தர் எருசலேம் தேவாலயத்திலே தன்னை வாசல் என்று சாட்சி கொடுத்து அவருடைய வீடை ஆளுமைக்குள்ளாக தங்கள் வசம் வைத்திருந்த ஆசாரியர்களையும் அங்கே வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் அங்கே அவர் சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஜெப வீடாய் இருந்த தன்னுடைய ஆலயத்தை அவர்கள் கள்ளர் குகையாக்கினதாக சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவருடைய வீடு அங்கே கள்ளர் குகை ஆயிற்று. யார் மூலமாக ஆயிற்று? யார் அதை கள்ளர் குகை ஆக்கினார்கள்? அங்கே அந்த ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும். மத்தேயு 21:12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அந்த ஆலயத்தை கள்ளர் குகை ஆக்கினார்கள். யார் விற்கிறவர்கள்? யார் கொள்ளுகிறவர்கள்? விற்கிறவர்கள் யார்? வார்த்தையை கொடுக்கிறவர்கள், போதகத்தை கொடுக்கிறவர்கள், மந்தையை வழி நடத்துகிறவர்கள். அவர்கள் போதகர்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் அந்த மந்தையின் ஆடுகளை திருடி செல்லக்கூடிய கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இந்த விற்கக்கூடிய இந்த கிரியைகளை செய்தவர்கள் ஆசாரியர்கள், வேதவாரகர்கள், போதகர்கள், அங்கே மேய்ப்பர்கள். இவர்கள் அந்த ஜப வீட்டை கள்ளர் குகை ஆக்கினார்கள். அதே போலத்த ஒரு கிரியையை அங்கே ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் செயல்பட்டு தங்களுடைய கிரியைகளாக செய்து வருகிறார்கள். அங்கே சபை காலத்திலே அங்கே சபைக்குள்ளாக போதகர்களாக, அங்கே மேய்ப்பர்களாக, வார்த்தையை கொடுக்கிறவர்களாக, வேத பிரமாணங்களை கொண்டு செல்கிறவர்களாக தங்களை வெளிப்படுத்தி வருகிறவர்கள் மேய்ப்பர்கள். அவர்கள் விற்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் போதகத்தை கொடுக்கிறவர்கள். இந்த போதகத்தை கொடுக்கிறவர்கள், இந்த பிரமாணத்தை கற்பிக்கிறவர்கள் அங்கே மாறான கிரியைகளை செய்யும் பொழுது அந்த சபையானது கள்ளர் குகையாக கூடிய ஒரு நிலை. எப்படி எருசலேம் தேவாலயம் கள்ளர் குகை ஆயிற்றோ அதே போலத்த ஒரு கிரியை சபைகளும் கள்ளர் குகையாக கூடிய ஒரு கிரியை. அது சபை காலங்களுக்குள்ளாக நடந்த கிரியை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் விற்கிறவர்களாக சாட்சி கொடுக்கப்படுகிறார்கள். மற்றொரு பிரிவு கொள்கிறவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். யார் அதை பெற்றுக் கொள்கிறார்கள்? அந்த மந்தையின் ஆடுகள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். விசுவாசிகள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். யாருக்குள்ளாக வார்த்தை கொடுக்கப்படுகிறது? சபைக்குள்ளாக வார்த்தை கொடுக்கப்படுகிறது. சபைக்குள்ளாக பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இந்த சபைக்குள்ளாக கொடுக்கப்படக்கூடிய இந்த பிரமாணத்தை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசிகள், அவர்கள் கொள்கிறவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். எருசலேம் தேவாலயத்திலே அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கொள்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும், அங்கே இருக்கக்கூடிய ஜனத்தின் மூப்பரும், அங்கே இருக்கக்கூடிய வேதபாரகரும் பரிசேயரும் அங்கே விற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் போதிக்கிறவர்களாக காணப்பட்டபடியினால் அவர்கள் விற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி விற்கக்கூடிய அவர்கள் அந்த ஜப ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை கள்ளர் குகையாக்கினார்கள். அதே போலத்த ஒரு கிரியையே சபை காலத்திலும் சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக மாறான போதகத்தை கொடுக்கிறவர்கள், மாறான வார்த்தையை கொடுக்கிறவர்கள், யார் கர்த்தர் மூலமாக கட்டளையிடப்பட்ட பிரமாணத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்களை அங்கீகரியாதபடிக்காக தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தை கொடுக்கிறவர்கள் அங்கே விற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் அவர்கள் ஆடுகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஆடுகளாக கொள்கிறவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே ஜெப வீடை கொள்கிறவர்களும் விற்கிறவர்களும் அதை கள்ளர் குகையாக்கின நிலை. அப்படி ஒரு நிலையே எல்லா காலத்திலும் நிறைவேறி வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் இந்த விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் தங்களுடைய கிரியைகளை செய்கிறவர்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர
வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு என்னவென்றால், மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் அங்கே கொல்லவும் விற்கவும் கூடாது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆடுகள், இந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் தங்களுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள். இப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஆடுகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த ஆடுகளானவர்கள் இங்கே கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை பெற்றிருக்கக்கூடிய மேய்ப்பன் மூலமாக வழிநடத்தப்படும் பொழுது அவர்கள் நல்ல மேய்ப்பன் மூலமாக வழிநடத்தப்படுகிறதாக சாட்சி கொடுக்கப்படுகிறது. அப்படி நல்ல மேய்ப்பன் மூலமாக வழிநடத்தப்படுகிறவர்கள் அங்கே வாசல் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறவர்கள். அப்படி அல்லாதபடிக்கு அங்கே அந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆடு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்குள்ளாக மாறான போதகத்தை கொடுக்கிறவன், மாறான ஒரு வார்த்தையை கொடுக்கிறவன் அங்கே கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக சாட்சியிடப்படுகிறார். இங்கே மிருகம் என்று சாட்சியிடப்படக்கூடிய அந்த தன்னகத்தே ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய அந்த வலு சர்ப்பத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த கிரியைக்குரிய காரணியானது அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறது. அது மிருகத்தின் முத்திரையை கொடுக்கிறது. இந்த மிருகத்தின் முத்திரையை யார் பெற்றிருக்கிறானோ அவனே அந்த சபைக்குள்ளாக அங்கே கொள்கிறவனாகவும் அங்கே விற்கிறவனாகவும் காணப்பட வேண்டும். யார் விற்கிறவர்கள்? போதகர்கள். இந்த போதகர்கள் அங்கே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே மாறான ஒரு வார்த்தைக்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு கிரியை. எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக அங்கே யார் நுழைய வேண்டும், யார் நுழையக்கூடாது என்று கட்டளையிடப்படக்கூடிய அந்த காரியத்தை அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை தங்களகத்தை வைத்திருந்த ஆசாரிகள் திட்டம் பண்ணி வைத்திருந்தார்கள். யார் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டானோ அவன் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும், அங்கிருந்து அவன் தள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கே அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு முத்திரையை தரித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அங்கே எருசலேம் தேவாலய பக்தர்களாக காணப்பட்டார்கள். அந்த முத்திரையானது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த நடைமுறைக்குள்ளாக, அந்த பிரமாணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நடைமுறைக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு முத்திரை ஆகும். அப்படி முத்திரையை பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரமே எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக அங்கத்தினர்களாக இருக்க முடியும். மற்றவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட நிலையை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, யார் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வாங்குகிறவர்கள். ஏனென்றால் எருசலேமிலே விற்கிறவர்களாக காணப்பட்ட ஆசாரியர்கள், போதகர்கள், அவர்கள் விற்ற வார்த்தையானது, பிரமாணமானது கர்த்தர் கட்டளையிட்ட வழிக்குள்ளாக அனுப்பப்பட்ட வார்த்தை அல்ல, அந்த பிரமாணம் அல்ல. அதே போலத்த ஒரு நிலை சபை காலங்களில் நிகழ்ந்து வந்தது. சபைக்குள்ளாக கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கட்டளையிட்டார். அந்த பிரமாணத்தை தூதர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து கொடுத்தது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தங்கள் சபையிலிருந்து புறம்பாக்கப்பட்டவர்களாகவே அங்கே பிரிவினையாளர்கள் சபை எழுந்ததை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்த நிலை அங்கே மார்ட்டின் லூதர் மூலமாக பிரிவிக்கப்பட்ட பிரிவினையாளர் சபையாக எண்ணப்பட்டது. அந்த பிரிவினையாளர் சபையினுடைய போதகத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து நீக்கப்பட்டவர்களாக அங்கே கொல்லவோ வாங்கவோ அங்கே முடியாதபடிக்கு அந்த சபையிலுடைய விசுவாசி என்ற நிலையிலிருந்து தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அதே போலத்த ஒரு நிலையை ஒவ்வொரு சபை காலத்திலும் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கொல்லவும் விற்கவும் கொள்ளக்கூடிய அந்த அதிகாரம் அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை. 7 சபை காலங்களும் நிறைவேறின பின், 7 சபை காலங்களுடைய பிரமாணங்களும் நிறைவேறின பின் அந்த பிரமாணங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரியையை செய்யக்கூடிய அந்த ஆளுமையை தன்னகத்தை வலுசற்பம் எடுத்துக் கொள்கிறது. வலுசற்பத்தினுடைய கிரியைக்குள்ளாக அந்த 7 சபைகளையும் தன்னகத்தை பெற்றுக்கொண்டு அந்த 7 சபைகளுக்குரிய பிரமாணங்களை தன்னுடைய வாசல் வழியாய் பிரவேசிக்கக்கூடிய பிரமாணமாகவே அந்த கொள்ளைக்காரன் கட்டளையிடுகிறான், அந்த கொலைகாரன் கட்டளையிடுகிறான், அந்த கள்ளன் கட்டளையிடுகிறான். அந்த கள்ளனுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிருகத்தினுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அப்படி சாட்சியிடப்படக்கூடிய ஒரு நிலையிலே வார்த்தையின் ஊழியம் எழும்பக்கூடிய ஒரு நிலை, வார்த்தையானவர் எழும்பக்கூடிய ஒரு நிலை, வார்த்தையானவர் எழும்பக்கூடிய அந்த நிலையிலே இந்த காரியங்கள் எல்லாம் சாட்சியிடப்படும். இங்கே கொள்கிறதை குறித்தும் விற்கிறதை குறித்தும் சாட்சியிடப்பட்டு அந்த சபைக்குள்ளாக இருந்து தங்களை வேறு பிரித்து வார்த்தைக்குள்ளாக வருகிறவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக மாறி அங்கே கர்த்தரால் வழிநடத்தப்படக்கூடிய நல்ல மேய்ப்பனால் வழிநடத்தப்படக்கூடிய வார்த்தையானவரால் வழிநடத்தப்படக்கூடிய ஆடுகளாய் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அதற்கென்று கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிற சாட்சியின் ஊழியத்திலே நாமும் ஒரு அங்கமாய் வந்து இடைய கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.